ஆமென். ஆபிரகாம், அதுவும் ஆபிரகாம் பிள்ளைதான், சோதரம். ஆனா ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார், சோதரம். அதுதான் பூமியில் இருந்த போது, ஈசாக்கு இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல அவன் யுத்தத்தையும் பார்க்கல, சோதரம். ஆபிரகாமோட யுத்தம் பண்ணார், சோதரம். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், சோதரம். அவன் தொடுவதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுது, சோதரம். அவன் தொடுவதெல்லாம் மேன்மையா மாறுது, சோதரம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த சாராளுக்கு வைத்தார், சோதரம். அதே போல அற்பமாய் எண்ணப்பட்ட சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார்னா நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த நிலையில எப்படியாப்பட்ட நிலையா இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணங்கள் மற்றவங்க எப்படி வேணா எண்ணிட்டு அதை மறந்துருக்கலாம், ஆனா அது காயம் தான், சோதரம். அற்பமா எண்ணுகிற ஒரு காரியம், இந்த அற்பமா எண்ணப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் தான் மாற்றுவார், அது ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும், சோதரம். இதை பார்க்கிறோம், கடைசி வரைக்கும் இந்த சாராள் நம்பவே இல்லை, சோதரம். நம்பினாளா? ஈசாக்கு பிறப்பதற்கு அவர் நம்பினாளா? நம்பவே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டது நிமித்தமாய், ஆபிரகாம் நிமித்தமாய் சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஜீவியத்துல எந்த நிலையில அற்பமாய், இது மட்டும் இல்லை, எந்த விஷயத்து மட்டும் இல்லை, அப்ப அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், சோதரம். இரண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிறோம், லேயாள், சோதரம். இந்த லேயாள் ஆதி ஆகமத்துல 29வது அதிகாரம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மனைவியாய் இருந்தாள். ஹல்லேலூயா, சோதரம். இந்த ஒரு காரியம் ஒன்று இருக்கு, சோதரம். நமக்கு அறிந்த ஒரு விஷயம், இந்த லேயாள் என்பவள் எப்படிப்பட்டவளா? லேயாள் எப்படிப்பட்டவள்? அழகற்றவள், சோதரம். அவலட்சணம் உடையவள். யாக்கோபு அவன் யாரை நேசித்தான்? ராகேலை நேசித்தான். இந்த ராகேலுக்கு பதிலாக இரவு வேளையில் என்ன பண்ணாங்க அந்த அம்மா, அவனுடைய மாமனார் லாபாகான் என்ன பண்ணாரு? மாத்தி லேயாள் அமர பண்ணியாச்சு, சோதரம். ஆனா நடந்த விஷயம் என்ன நடந்தது? இந்த லேயாளை கண்ட யாக்கோபு அற்பமா இருந்தான், மதிக்கவே இல்லை, சொற்பமா இருந்தான். இப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனா லேயாளை நேசிக்கவே இல்லை, லேயாளை நேசிக்கவே இல்லை. அவன் நேசித்தது யார? ராகேல் மேலே எண்ணம் கொண்டிருந்தான். ஆனா ஆமா, ராகேல் மேலே எண்ணம் வைத்திருந்தான். ஆனா ராகேல் எவ்விதமாக இருந்தானா? இவள் எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்குது, வக்கீல் பகுதியில 6 ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணல, அவன் 6 பிள்ளை பெற்று எடுக்கிற வரைக்கும் இவளை எப்படிப்பட்டவளா இருக்கலாம்? ராகேல் மலடியாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு இந்த லேயாளை பார்த்து என்னென்ன காரியம்? அற்பமா இருந்தான், சோதரம். அற்பம். புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றோம்? நம்ம அநேகர் என்ன பண்றோம்? நம்ம அற்பமாவும் கேட்கிறோமா, கேலி பண்றோம். சில காரியம் இருக்கு பாத்தீங்களா? ஆனா பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது, இந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளையும் என்ன பண்ணாரு? லேயாள் மூலமா யார் என்னப்பட்டது? சோத்திரம். யாரு? யாக்கோபு நினைனால. ஆமா, அதே யாக்கோபுக்கு முன்னாடி சோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு காரியம் என்ன பண்ணது? சோத்திரம். யார் ஆசீர்வதித்தார்? வேதம் வாசிப்போம் அந்த வசனத்துல. அடுத்த வசனம் வாசிப்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்க்கிறவர். ஆமென். பாத்தீங்களா? அவ்வளவு சிறுமை. யாரு யார் படுத்துறா? யாக்கோபு தான். வேற யார் இருக்கா? ஏன்னா அப்பா வீட்டுல இருக்கிறான், மாமனார் வீட்டுல இருக்கிறான். அம்மா சிறுமைப்படுத்துவாங்களா அவங்க பெத்த பிள்ளைய? அப்பா சிறுமைப்படுத்துவாங்களா? இல்ல. அப்ப யார் சிறுமைப்படுத்துறா? கணவன் தான். அந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துறான். யாரு? யாக்கோபு. அவைகள் மத்தியிலும் கர்த்தர் சோத்திரம் அவளை கர்ப்பவதியாக்கினாள். சோத்திரம். ஆனா யார் அவன் நேசிக்கிறானோ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்க வேதம் சொல்லுது மலடியாய். ஆமா, அப்படி சொல்லப்படுது. சோத்திரம். அதே போல ஆண்டவர் அந்த நாட்கள்ல
அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஸ்தோத்திரம், இந்த நாட்கள்ல லேயாள் 6 ஆண் பிள்ளைகளை பெறுகிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருந்தான். வேதம் சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்கள்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போக முடியும் போது நாம் அநேக முறையில சிறுமைப்படுகிற நிலைமை உண்டு. ஸ்தோத்திரம். லேயாள் எவ்விதமா சிறுமைப்பட்டாலோ அதே போல நம்ம ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை உண்டு. நம்முடைய குடும்பங்களில, உறவுகள் மத்தியில, இன பந்தங்கள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம என்ன பண்ணுவாங்க, நறுக்கு பண்ணுவாங்க, தேல் கடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம், கொட்டுவாங்க, டம்மி பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ஸ்தோத்திரம். அதான் சிறுமை. ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியம். அந்த லேயாளுக்கு ஒரு மேன்மை இல்லாம இந்த நிலையை பார்த்தோம். ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தர் தாமே அதே யாக்கோபின் நித்தமாய் ஸ்தோத்திரம் ஆண்டு என்ன பண்ண, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ஆண்டவர் லேயாளை கனம் பண்ணினார். ஸ்தோத்திரம். கனம் பண்ணாரா, கனம் பண்ணலையா? கனம் பண்ண. அதே போல கர்த்தர் இந்த நாளிலே கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆசிரியர் இப்ப கடைசி பேர் சொல்ல அப்படின்னா, கடைசி வரைக்கும் யாரு கூட இருந்தது? லேயாள். யாரோட இருந்தது? யாக்கோபோடு இருந்தது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மறிச்சு போயிட்டாங்க. 2 பிள்ளை, ஒரு பிள்ளையை பெற்றாங்க. 2வது பிள்ளைய பெத்தெடுத்த அதே நாட்கள்ல மறிச்சிட்டாங்க. யாரு 2வது பிள்ளை? யாரு? பெஞ்சமின். ஃபர்ஸ்ட் பிள்ளை. அப்ப அதே போல ஆண்டவர் என்ன பண்ண, ஸ்தோத்திரம், போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாரை அற்பமாக எண்ணப்படுகிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால எந்தவித சிறுமையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல நாம் சிறுமைப்பட்டவர் மத்தியில் வேதம் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். அதை கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிற யாவரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம். 3வது காரியம் ஸ்தோத்திரம், தாவீது. இந்த மனிதன், தாவீதுங்கிற மனிதன் ஸ்தோத்திரம் வாசிப்போம். 1 சாமுவேல்ல 18வது அதிகாரம் 18. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 23வது வசனம் வாசிப்போம். பக்கம் 366. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? தாவீது எப்படிப்பட்டாரு? தாவீது யாரு? அவருடைய வீட்டுல, தன் குடும்பத்துல, தன்னுடைய சொந்த தகப்பனாரே, கூட பிறந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்க? அவங்க அற்பமா எண்ணப்பட்டவர். ஸ்தோத்திரம். அவன் அற்பமா எண்ணப்பட்டவர் அப்படிதான் சொல்லுது. அந்த அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதை தேசத்தை ஆளக்கூடிய ராஜா யாரு? இல்ல ரைட்டு தான். அப்ப இந்த நேரத்தில் இந்த வசனத்துடைய யாரு? சவுல். சவுல் ராஜாவா இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேசத்துல ராஜாவா இருக்கக்கூடிய சவுல் வீட்டுக்கு யாரா? மருமகனாக மாறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் வீட்டுக்கு, சொந்த வீட்டுல அற்பமா எண்ணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆனா தேசத்தை ஆளக்கூடிய சவுலுடைய வீட்டுக்கு மருமகனாக போகிறான். அல்லேலூயா. நல்ல எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் செய்த ஒரு காரியம். தன்னுடைய சொந்த வீட்டுல மதிக்கலைங்க, சொந்த குடும்பத்துல மதிக்கல. ஆனா தேசத்தை ஆளக்கூடிய ராஜா வீட்டுக்கு மருமகனாக போகிறான். அவருடைய மனைவி யாரு? மீகாள். ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். வாசிமா. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விட பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். ஸ்தோத்திரம். பாருங்க,
நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது வந்து அரண்மனையை நேசிக்கல, அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த மகளை நேசிக்கல, சவுலுடைய மகளை நேசிக்கல. ஆனா இந்த காட்டில் இருக்கக்கூடிய தாவீது, எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய அந்த மனுஷனை, தாவீதை யாரு நேசிக்கிறாமா? அரண்மனையில் இருக்கக்கூடிய யாரு? சவுலுடைய மகள் யாரை நேசிக்கிறாங்க? தாவீதை நேசித்தாள். ஸ்தோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு அந்த தாவீது அப்ப வீட்டுல ஆகல, குடும்பத்துக்கு ஆகல, ஆனா அரண்மனையில வாசம் பண்ணக்கூடிய அந்த மனுஷி மீகால், ஏழையா இருக்கக்கூடிய எளியவனாக இருக்கக்கூடிய தாவீதை நேசித்தாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம பிரியமான தேவ பிள்ளைகள் அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம். யார் அற்பம்? யாரெல்லாம் அற்பமா இருக்கிறோம்? எல்லாருமே அற்பம் தான் இருக்கிறோம். அற்பமும் சொற்பமா இருக்கிறோம். எல்லா வகையும் இந்த பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பைபிள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய எல்லாருடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கிறது, அற்பமா இருக்கும். கடைசியில் ஆண்டு வயசு நீங்க பைபிளுடைய ஸ்டோரி எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாருடைய நிலைமையும் அற்பமா இருக்கும். சோதரம். ஆனா முடிவு மேன்மையாக இருக்கும். சோதரம். ஆமென். அப்ப அதே போல இந்த நாட்களில் நமக்கு ஏன் அற்பம் அப்படி யாரும் நம்மள ஒரு அற்பமா எண்ணட்டும், ஒரு தூசி துரும்பா எண்ணட்டும், ஆனா அந்த இடத்துல தூசி துரும்பா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல தூசியும் துரும்புமாக நாம் இருக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், சோதரம், உயர்த்துவார், கனம் பண்ணுவார். இந்த தாவீதை அவிதமாக தான் கனம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த தாவீது ஒரு எளியவனாக இருந்தான். ஒரு எட்டாவது பிள்ளையா பிறந்து, எட்டாம் நம்பர் என்னது? யாராவது எட்டாம் நம்பர் வண்டி, எட்டாம் நம்பரே வாங்க மாட்டாங்க, முஸ்லீம் தான் வாங்குவாங்க. சொல்றோம், எட்டாம் நம்பர் வேணாம்ப்பா, 8 குட்டி சேர் போச்சு, குட்டி சோறு ஆகிடும்ப்பா அப்படின்னு ராசி இல்லாத நம்பர். அதே போலதான் தாவீது ராசி இல்லாத ஒரு பையன். அந்த ராசி இல்லாதவன் காட்டில் இருந்தான். இப்ப அரண்மனை ராஜாவுடைய வீட்டுக்குள்ள போனான். அது மட்டும் ராஜாவுடைய வீட்டுக்குள்ள போனவன் கடைசியில என்ன பண்ணான்? அந்த ராஜாவாகவே மாறினான். சோத்ரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எந்த வீட்டுல எந்த குடும்பத்துல நீங்க அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ அந்த வீட்டுல அற்பமா என்ன பண்ணலாம், ஆனா தேசமே பார்க்கத்தக்க, தேசமே காணத்தக்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். சோத்ரம். இன்னொரு இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். சோத்ரம் வாசிப்போம். வெளிப்படுத்து. இது லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கலாம். 110 புதிய ஏற்பாடு 110. லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனம் வாசிமா. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, என்ன சொல்லுது? என்னை போல நீதிமான் உண்டா, என்னை போல பரிசுத்தவான் உண்டா, என்னை போல எப்படி நான் யாரு, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்றோம் அல்லவா? சோத்திரம். எனக்கு கால் தூசிக்காகுமா அப்படின்னு சொல்றோம்ல, என் அளவுக்கு நீராரு இதெல்லாம் சொல்றோம் அல்லவா? ஆமா, சோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு ஊமையா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஆயக்காரன். சோத்திரம். இந்த ஆயக்காரன் என்ன பண்ண ஒரு காரியத்தை வாசிப்போம். மீன் வாசிப்போம் அந்த வசனத்தை. 9வது வசனம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவரை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து என்னை போல நீதிமான யார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு சோதரம் தன்னைத்தானே மிகப்படுத்திட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களை போற என்ன பண்ற சோத்திரம் என்ன சொல்றது? நானே மட்டம் தட்டுறது, குற்றவாளியா பார்க்கிறது. சோத்ரம். நான் என்னை போல் நான் தான் நீதிமான், மற்றவங்களாம் யாரு? மற்றவங்களாம் யாரு? பாவிகள். இப்படி சொல்லி யார் பண்றாங்களா? யார் சொல்றா? யார் செய்யறா? அப்படி பரிசேயன். சோத்ரம். வாசிப்போம் அந்த வசனத்துல. ஜெபம் பண்ணும்
செய்யும்படி ம். தேவாலய 11ஆம் வசனம் 11. பரிசேயன் நின்று, பரிசேயன் நின்று தேவனே, ம், நான் பரிகாரர், ம், அநியாயக்காரர், ம். விபச்சாரக்காரர் ம். ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் ம். இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் ம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? சொல்றவ யாரு? பரிசேயன். என்ன சொல்றான்? என்னை போல என்ன சொல்றான்? அவன் என்ன ஆண்டவரை கனம் பண்ணல, தேவனை மகிமைப்படுத்தல. பார்த்து என்ன சொல்றான்? உங்களா யாரு? ஆமா, அப்படி இப்படி அந்த காரியம் இந்த காரியத்தை சொல்லிட்டு என்ன பண்றான்? மற்றவங்களை குற்றவாளியா வந்திருக்கிறான். சோத்திரம். மற்றவங்களை என்ன பண்றான்? குற்றவாளியாய் தீர்க்கிறான். சோத்திரம். அந்த குற்றவாளியா தீர்த்துட்டு நான் யாருங்கிறத காமிக்கிறான். சோத்திரம். நான் அவர்களை போல இல்லை, நான் நீதிமானா இருக்கிறேன். இவனே என்ன பண்றான்? நீதிமான்னு சொல்லி சொல்லுகிற மாதிரி சொல்றான். சோத்திரம். இந்த இடத்துல வாசிக்கிறோம் 13வது வசனம் வாசிக்கிறோம். 13. ஆயக்காரன் ம். தூரத்திலே நின்று ஆ. தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ம். தன் மார்பிலே அடித்துக்கொண்டு ம். தேவனே, ம். பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். இந்த 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? இவன் யாரு? ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? தேவனுக்கு முன்னாடி நிக்கல, தேவனுக்கு கிட்ட நிக்கல, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கல, ஆனா தூரமா நிக்கிறான், தொலை தூரமா நிக்கிறான். தொலை தூரமா நின்றாலும் எப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்றான்? தன் கண்களை வானத்துக்கு, ஆமா, வானத்துக்கு ஏறெடுத்து என்ன பண்றான்? என்ன பண்ண? வானத்துக்கு என்ன பண்ண? துணியாமல், ஏறெடுக்க துணியாமல், அந்த அளவுக்கு பயப்படுறான், நடுங்குறான். தேவனுக்கு முன்னாடியே சோத்திரம். வானத்துக்கு நேரா தன் கண்களை கூட பார்க்கறதுக்கு என்ன பண்றான்? வெட்கப்படுறான், தன்னை தாழ்த்துகிறான். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான்? தன்னை என்ன பண்றான்? சிறுமைப்படுத்துகிறான். சோத்திரம். தன்னை தாழ்த்துகிறான். அப்ப இவ்விதமா என்ன பண்றான்? அந்த இடத்துல 11 வசனம் சொல்லுது. அடுத்த அந்த வசனம் சொல்லுது, வக்கீல தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரு என்றார். சோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம், தன்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல இவன் எவ்விதமாக இருக்கிறான் என்பதை அந்த இடத்துல ஆயக்காரனை பார்க்கிறோம். அப்ப யாரு நல்லவன்? ஆயக்காரன். அப்ப நீதிமான் என்ன பண்றாங்க? மற்றவங்களை பார்த்து என்ன பண்றோம்? அற்பமா என்றோம். யாரை பார்த்து என்றோம்? 11ஆம் வசனம் சொல்லுதுலவா? 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரிசே என்ன சொல்றான்? ஆமா, அநியாயக்காரன், நான் பரிகாரர், அநியாயக்காரன், அநியாயமா வட்டி வாங்கல, அநியாயமான காரியத்தை செய்யல, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யல, நான் அவன் செய்யல, இவன் செய்யல, அவனை போல நான் இல்லை அப்படி சொல்லி இந்த இடத்துல சொல்றான். அப்ப பிறரை நம்ம என்ன பண்றோம்? பிறர் என்ன பண்றோம்? குற்றப்படுத்தி பேசுறோம். ஆமென். அப்ப அது என்ன? அது அப்படியான பேசுறாங்க. பைபிளை பாக்குறோம்ல, அப்படியான பேசுறாங்க. அற்பமா பேசுறதா அற்பமா எண்ணுகிறது. அற்பமான வார்த்தை இருந்தா நிறைய காரியம் இருக்கு. அற்பமா பேசணும். அவங்க அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றோம்? டேஸ்ட் போட்டுறோம்ல. அப்ப இப்படி காரியத்தை என்ன பண்றோம்? சோதரம் செய்யணும். அப்ப இதெல்லாம் நமக்கு தேவனுடைய பார்வையில நம்ம யாரா போயிடுமா? யாரா மாறிடுவோம்? பரிசேயனாக மாறினோம், நம்ம ஆயக்காரனாக மாறணும். சோதரம். அல்லேலூயா. நான் பரிசேயனாக இருக்கக்கூடாது. சோதரம். மகா பெரிய பரிசுத்த தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? யாரு குற்றப்படுத்தினாங்க? பரிசேயர் தான் குற்றப்படுத்தினாங்க. ஆமென். அப்ப அதே போல அந்த பரிசேயரை போல நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். குற்றப்படுத்தி யாரையும் நாய்ந்து இருக்க கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்கிற காரியம் அப்படின்னா, வேதத்துல பார்க்கிறோம், அந்த அம்மா, எந்த அம்மா? ஆகார் அம்மா வந்து என்ன பண்ணாங்க? சாராளாம அற்பமா எண்ணாங்க. சோத்திரம். அங்கே யாக்கோபு என்ன பண்ணாரு? தன்னுடைய லேயால அற்பமா எண்ணினாங்க. அதுக்கான பார்க்கிறோம், பனிஷ்மெண்ட் வேதத்துல பார்த்துட்டோம். இதுல பார்க்கிறோம். சோத்திரம். இங்க ஆயக்காரன் பரிசேயனை பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம் தாவீது. அவனுடைய தாவீதுடைய குடும்பம் என்ன பண்ணுச்சு? அவனை அற்பமா எண்ணினாங்க. சோத்திரம். ஆனா அதே தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதே போல இந்த நாளில கூட நம்ம யாரையும் நம்பக்கூடாது. சோத்திரம். இந்த பரிசேயனுடைய காரியம் என்ன சொல்லுது நமக்கு? அற்பமா எண்ணக்கூடாது. சோத்திரம். ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இது. ஆண்டு சொல்ல ஊமையான காரியம். சோத்திரம். நாம் அறிந்து கொள்வதுதான் எழுதி வச்சுக்கிறது.
நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது சோதரம். பழைய ஏற்பாட்டில் அநேக காரியத்தை பார்த்துட்டோம். ஆனா இயேசு இங்க இடத்துல இயேசுவே இந்த இடத்துல ஊமையா சொல்லுகிறார். அப்ப நம்ம எவரையும் என்ன பண்ணக்கூடாது சோதரம், அற்பமா எண்ணக்கூடாது சோதரம். அப்ப அதே போல இந்த நாட்களில் நம்ம ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுவது போல எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். 4:11. அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களாய் அப்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஆமென். இந்த 4ஆம் வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம் சொல்லுது, எல்லாத்துக்கும் அறிந்த ஒரு வசனம். வீடு கட்டுதலாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார் சோத்திரம். வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டணும் என்ன பண்ணுவோம் சோத்திரம். ஃபர்ஸ்ட் ரோடு வந்து இறங்குது, செங்கல் வந்து இறங்கினா என்ன பண்ணுவோம், எப்பாட்டு அந்த ஏற்று என்னப்பா வெறும் உடஞ்சங்களா பூரா உடஞ்சங்களா கொண்டு வந்துருக்கப்பா என்ன பண்ணுவோம். அந்த ரோடு வந்து இறக்கும் போது என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். சரி இறக்குறாங்களவா அவங்கள என்ன பண்ணுவோம், எப்பா கல் உடஞ்சிடாமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுமா சொல்லலையா சொல்றோம். அப்ப கல் உடஞ்சானா வேஸ்டா போயிருந்து. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வீடு கட்டுகிறவர்கள் உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அந்த கல்லு தான் அது. அந்த உடைஞ்சு போன கல்லு புல்கல்ல வைக்கிறாங்க, மூளையில உடைச்சிடாங்க சோத்திரம். அல்லேலூயா. அதே போல சோத்திரம் உடைந்து இருதயம் உடைந்து போயிருக்கிற நம்மளை ஆமென் சோத்திரம் குடும்பத்துல அநேகரால என்ன பண்ணிக்கிறோம், உடைந்து போயிருக்கோம். உடையலையா அவமானப்படுறோம், நிந்திக்கப்படுறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்ப அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கப்படுகிற போது என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. இவன் யாரு அப்படின்னா பிசாசின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன பண்ணாங்க, காரி துப்புனாங்க மூஞ்சில சோத்திரம். ஆமா சோத்திரம். எல்லா காரியம் சொன்ன மாதிரி பாசமாசம் போசனம் புரிய எல்லா காரியம் சொல்லி வாயில் வார்த்தைனாலும் சொல்லுகளாலும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்களாம், சபித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை சபித்தார்களாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சாபங்கள் எல்லாம் சபித்து எல்லா சாபங்களும் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதமா மாற்றினார். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சபித்தார்களோ அதே சாபத்தை என்ன பண்ணார் ஆண்டவரே, யாரெல்லாம் சபிக்கப்பட்டு சாபமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் என்ன பண்ணார், சாபத்தை போக்கக்கூடிய மகிமைக்குரிய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் சோத்திரம். அதான் மூளைக்கல் ஆயிட்டார் சோத்திரம். சாபமானவர்களுக்கெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவராக மாறினார் சோத்திரம். வேதம் சொல்றது கீழ்ப்பகுதி சொல்லப்பட்டிருக்குது. 14ஆம் வசனம் 14. சொந்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாது. ஆமென் சோத்திரம். எந்த நிலையில சோத்திரம் அநேகருக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஏசப்பாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ண சோத்திரம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நம்ம என்ன அப்புறம் எடுக்கிறாங்க இல்லையா, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மூலமாய் அநேகர் என்ன பண்றாங்க, யாதி சிலையில சுகமாறாங்களா சுகமாகலையா. இப்ப கூட பாப்பா சொல்லிச்சுல, நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் பலவீனத்துல சுகத்தை கொடுத்தார் சோத்திரம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அதை நம்பி இருக்கப்படுகிற போது நம்முடைய சரீரத்துல அற்புதங்களை அடையாளங்களை என்ன சோத்திரம் நமக்குள்ளே சுகத்தை கட்டளையிடுகிறார் சோத்திரம். அதே போல இந்த நாட்களில நாமும் சோத்திரம் எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுமையா இருந்தாலும் சரி, நாமெல்லாம் ஒரு நாள் சோத்திரம் ஒரு வீட்டுக்கு மூளைக்கல்லா இருக்கிறது போல கிறிஸ்து எப்படி மூளைக்கல்லா இருந்தாரோ நாமளையும் நம்முடைய குடும்பத்தின் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில ஒரு நாள் கட்டிடங்களை தாங்கக்கூடிய மூளைக்கல்லாக நம்முடைய நிலைநிறுத்தப்படுவார். அல்லேலூயா. இன்று ஒரு அற்பமாக இருக்கலாம், ஒரு சொற்பமாக இருக்கலாம், ஒரு நாள் மகிமைக்குரிய கூடாரத்துக்கு ஒரு மூளைக்கல்லாக நிற்க பண்ணுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமிதமாக இருந்தார். அவரை விசுவாசிக்கிற நம்மளையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், சூத்திர மூளைக்கல்லாக நிற்க பண்ணுவார். அற்பமாக எண்ணப்பட்ட ஆகாரை கர்த்தர் கைவிடல சோத்திரம். கைவிட்டார் ஆண்டவரே, கைவிட்டாரா, கைவிடல. ஈசாக்கை தந்தார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை 6 பிள்ளைகளுக்கு
பிள்ளைத்தாட்சியா மாற்றினார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம், ஏழ்மையாக இருந்த தாவீதை அரண்மனை ராஜாவுடைய வீட்டுக்கு மருமகனாக மாற்றினார். அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம், பரிசுத்த வேதத்தை அறிந்து கொண்டது போல அந்த பரியாசக்காரனா இருக்கக்கூடிய அந்த பரியாசன் மத்தியில அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டிருந்த அந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவனா மாறினானா? ஸ்தோத்திரம், தேவனுடைய பார்வையிலே நெருங்கினவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஸ்தோத்திரம், எல்லாரும் நிந்திக்கப்பட்டு அவதூறாக நிந்திக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே இந்த உலகத்தின் மத்தியிலே ஸ்தோத்திரம் நமக்காக பலியாகி அவர் என்ன பண்ணார்? கிருபாதர பலியாகி அவர் ஒரு மூளைக்கலாய் என்ன மூளைக்கல? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, எல்லாவித சாபத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களில் நாமும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கப்படுகிற போது அதுக்குரிய மகாபெரிய மகிமைக்குரிய பாத்திரங்களாக நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. வாசிப்போம் நெகேமியாவுடைய ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் 32வது வாசிப்போம். நெகேமியா ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் 32. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உங்களுடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் முன்பாக அர்த்தமாய் காணப்படாதிருப்பதாக. ஆமென். இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரம் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே. இந்த பூமியில இருந்த அத்தனை ராஜாக்கள், அசீரியா ராஜாக்கள் நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரிகளுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாய் அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்கள் மத்தியிலும், அத்தனை பிரபுக்கள் மத்தியிலும், அத்தனை தீர்க்கதரிசி மத்தியிலும் ஜனங்கள் அநேகர் அற்பமா எண்ணப்பட்டாங்களா? அற்பமா எண்ணப்பட்டவங்க கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா சொல்ற இனிமேல் அற்பமா என படாமல் இருப்ப கடவுதாக. சோத்திரம் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. வாசிமா கடைசி அந்த பகுதி, அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. அல்லேலூயா. உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. சோத்திரம். இந்த பூமியில யாரெல்லாம் அற்பமா இனிமே பார்க்க கூடாதபடி. சோத்திரம். யாரையும் அற்பமா பார்க்க கூடாது, எவரையும் நம்ம அற்பமா பார்க்க கூடாது. ஏன்னா அந்த நாட்கள் இருந்து அசீரியா ராஜா துவங்கி இந்த நாள் வரைக்கும் அநேகர் அற்பமா எண்ணப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை எல்லாம் உயர்த்தி வைத்தார். சோத்திரம், மேன்மைப்படுத்தினார். இனிமே அற்பமா யாரையும் பார்க்க கூடாது. சோத்திரம். அற்பமா நம்ம காணக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்தெந்த காரியங்களா நம்ம சூழ்நிலையை பார்க்க முடியும் போது, மனநிலையில் கூட, இதயத்தில் கூட, சிந்தனையில் கூட நம்ம எந்த நிலையிலும் எவரையும், எந்த மனுஷையும் அற்பமா எண்ணப்படக்கூடாது. சோத்திரம். வேதத்துல பார்ப்போம். சோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டான். பூமியில இருந்தான். சோத்திரம். இந்த பூமியில இருந்தா என்ன யார் இருந்தா? ஐஸ்வர்யவனாகிய லாசரு அவன் வீட்டு வாசல்ல அருகில என்ன பண்ணான்? சோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டான். யாரு? சோத்திரம். யாரு? ஏழை. யார் அது? லாசரு. ஏழை லாசரு. ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்? நல்லா சாப்பிட்டான், நல்லா விருந்து பண்றான். அப்படியே பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்கிறான். சோத்திரம். வாசல்ல அவன் படிக்கட்டுல இருக்கிறான். அவனை கண்ணு காணாம போறான். ஆனா வீட்டுல என்ன பயங்கரமான செல்வாக்கோடு அவன் இருக்கிறான். இவனுக்கு என்ன இல்லை? ஒரு வஸ்திரம் இல்லை, நல்ல உணவு இல்லை, எல்லா காரியமும் இல்லை, பெருமையா இருக்கிறான். ஆனா அவன் கண்டு காணாம போனான். சோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டான். சோத்திரம். முடிவுல பாக்குறோம். என்ன முடிவு ஆச்சு? கடைசியில இவனும் செத்தான், அவனும் செத்தான், ஐஸ்வர்யவானும் செத்தான், ஏழையா இருக்கக்கூடிய லாசரும் செத்தான். செத்து போன இடத்துல என்ன சம்பவம் நடந்தது? போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. ஆனா
ஐஸ்வர்யவான் மகாபெரிய அந்த விசுவாசத்துடைய தகப்பனா இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய மடியில இருந்தான். இந்த பூமியில செல்வமும் மேன்மையுமாக கடத்துக்குரியவனாக இருந்த அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? அக்கினி கடல்ல வேகுறான். சோத்திரம். இதை கண்ட காட்சி என்னாச்சு? யார் காண்கிறா? ஐஸ்வர்யவான் காண்கிறான். யாரை காண்கிறான்? வீட்டு வாசல இருக்கும் போது பார்க்கல, தெரியல. ஆனா அக்னி கடல்ல இருக்கும் போது பார்க்கிறான், அண்ணாந்து பார்க்கிறான். அப்போ மட்டும் அடையாளம் தெரியுது. சூத்திரம். இப்ப தெரியுது. அப்ப கண்டு காணாம தானே இருக்கிறான். சூத்திரம். அதே போல நம்ம அற்பமா யாரையும் எண்ணக்கூடாது. சூத்திரம். அந்த ஐஸ்வர்யானை போல நம்ம அற்பமா யாரையும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. சூத்திரம். ஆனா நடந்த விஷயம், அந்த ஐஸ்வர்யவானுக்கு கடல். சூத்திரம். என்ன கடல்? அக்னி கடல். சூத்திரம். அதே போல சூத்திரம். நம்ம யாரையும் எண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. சூத்திரம். ஆமே. சூத்திரம். அதே போல இந்த நாளிலும் கூட வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு சூத்திரம். இந்த பூமியில நம்ம அறிந்து கொள்கிற காரியம் ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் நம்மளை அற்பமா எண்ணினார்னா நம்மளை கர்த்தர் நம்மளை அற்பமா என்றாரா? இயேசு நம்மளை அற்பமா என்றாரா? எல்லாரையும் ஒரே பார்வையா பார்க்கிறார். சோத்திரம். ஆமென். எல்லா ஆத்மாவும் என்னுடைய ஆத்மா தான். ஐஸ்வர்யவானும் அவருடைய ஆத்மா தான். ஏழையா இருந்தாலும் அவருடைய ஆத்மா தான். அதான் சொன்னார். பைபிள்ல சொல்லப்பட்டு நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன். ஆமா, ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறோமா. சோத்திரம். ஏழைக்கு கொடுத்தோம்னா யாருக்கு கொடுக்கிறோம்? கடவுளுக்கு. உண்டு பண்ணி நம்ம உருவாக்கின கடவுளுக்கே என்ன பண்றோமா? கடன் கொடுக்கிறோமா. சோத்திரம். நம்ம வேதம் சொல்லுது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, வஸ்திரம் இல்லப்பா, அவன் ஆடை இல்லாம இருந்தா பாவம். அந்த ஏழை லாசர் என்ன பண்றான்? வஸ்திரமே இல்லை, அங்க கொடுத்துருக்கலாம். அதான் வேதம் சொல்றாரு, வியாசியாதிகள் சொல்றாரு, வஸ்திரம் இல்லாம இருந்தனே, எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் மருத்துவமனையில வேதனையா இருந்தனே, என்னை கண்டு விசாரிச்சியாங்கிற. சோத்திரம். யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எப்ப மருத்துவமனைக்கு போறாரு? போல. சோத்திரம். சொல்றாரு, நானு ஆண்டவர் சொல்ற காரியம், நான் சிறையில கைதியா இருந்தனே, என்னை விடுவிக்க வந்தியாங்கிற. சோத்திரம். என்னை பார்க்க வந்தியா, விடுவிக்க வந்தியாங்கிற. சோத்திரம். நம்ம அதெல்லாம் செய்யறோமா? இல்ல. ஆண்டவர் எங்க பேருக்கு கைதியாகி போனாரா? சோத்திரம். எப்படி அந்த வசனம் ஏசாயாதிகள் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அப்ப நம்ம ஆண்டவர் சொல்லிய காரியம் நம்ம அதெல்லாம் வேதம் சொல்லுது. நம்ம எவரையும் அற்பமாகவே எண்ணக்கூடாது, அற்பமா பேசக்கூடாது. இந்த காரியம் நமக்கு ஒரு இன்னைக்கு உள்ள காரியம், நமக்குரிய காரியம் தான். சோதரம். நாம் திருந்தப்படணும், நம்ம மாற்றப்படணும். நம்ம யாரையும் அற்பமா எண்ணப்படாமல் தேவ சமூகத்துல எப்பொழுதும் எல்லாரையும் ஒரே ஒரு பார்வையா பார்க்கணும். கர்த்தர் நம்ம எவ்விதமா பார்க்கிறாரோ அதே போல நாமும் பார்க்க கடவோம். சோத்திரம். இன்னொரு இடத்துல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். சோத்திரம். 6:4. 1 கொரிந்தியர் 6:4. இந்த ஜீவனுக்கேற்ற வரங்கள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, மீன் வாசமான வசனம். இந்த ஜீவனுக்கேற்ற வரங்கள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஆமென். சோத்திரம். நம்ம என்ன பண்ணணுமா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? சபையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி இருக்கணும்? சோத்திரம். அப்ப யாரு அற்பமா என்றோமா? நம்ம இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டது. சோத்திரம். என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் பார்த்தோம்ல, லேயரை பார்த்தோம்,
ஆகார பார்த்தோம், தாவீதெல்லாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். இந்த விதமா பார்த்தோம் அல்லவா, இவர்களை போல. அதனாலதான் நீங்க நிறைய சர்ச்சுக்கு போனீங்கன்னா இருப்பாங்க. நமக்கு சர்ச்சையில் அதனால வீட்டுக்கு இருக்கிறோம். நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சபையில் என்ன இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா அநேக சபையில கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, ஆதரவற்றவங்க இருப்பாங்க, ஊனமானவங்க இருப்பாங்க. சபையில அங்கத்தினராகவே தங்கி சபைக்குரிய காரியத்துல இருப்பாங்க. சோதரம். அது என்ன பண்ணுமா, எங்கே மனுஷராலே உலகத்துல கிராமத்துல எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, சபையில ஒரு அங்கத்தினராகவே சேர்க்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபையிலும் இருக்கும். நம்ம பெந்தகோஸ்து திருச்சபையில தான் கொஞ்சம் இருக்காது. இருக்காது. சோதரம். ஏன்னா அப்படி இடம் கொடுத்தா போச்சு. இப்ப என்ன இருக்கும் சோதரம், என்ன இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லல, பவுல் சொல்ற. சோதரம். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுமா, சோதரம் இடம் கொடுக்கணும். சோதரம். அது மட்டும் இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே அதிகாரத்தில் 16:11. சோதரம். நம்ம இதுவரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம், இனிமே அடுத்து எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கூடணும். அதுதான் மெயின். சோதரம். இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இனிமே எப்படி இருக்க வேணும் அது ஒரு காரியம் வேணும் அல்லவா. 16:11. சோதரம். ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. ஆமென். சகோதரரோடு கூட வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழி அனுப்புகிறேன். ஆமென். சோதரம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, இருக்கணுமா, இருக்கக்கூடாது. சோதரம். வேலை இருக்கிற எப்படி சொல்லுது, ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. நம்ம என்ன பண்ணோம், சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், சோதரம் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் அற்பமா பார்க்கவும் கூடாது, இருதயத்தில் எண்ணமும் கூடாது. சோதரம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆகாருடைய இருதயத்துல அந்த காயம் போகல, கர்த்தர் தான் அந்த காயத்தை போட்டார். அப்ப அதே போல நம்ம இருதயத்துல கூட யாரையும் எவரையும் நம்ம சோதரம் வாயில சொல்லாம கூட இருக்கலாம். இருதயத்துல பண்ணுவாங்க, நம்மளை அற்பமா பார்க்கிற காரியம், சிந்தனையில அற்பமா இருக்கிற காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. சோதரம் இருக்கவே கூடாது. சோதரம். வேதம் சொல்ற இடத்துல கடைசி வரைக்கும் என்னிடத்துல வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். என்னது, இந்த பூமியில நம்மளும் ஒரு நாள் இதான் போக போறோம், எல்லாரும் ஒரு நாளைக்கு தான் போக போறோம். கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும், மரணம் வரைக்கும் என்ன பண்ணணுமா, எந்த நிலையிலும் யாரையும் அற்பமா. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன், ஏழை லாசரு. சோதரம். ஏழை லாசரு. ஆமென். அப்ப எந்த நிலையிலும் நம்ம யாரையும் எந்த சூழ்நிலையும் அற்பமா எண்ணக்கூடாது. சோதரம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். சோதரம். அதுவே கர்த்தருக்கு, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, தூரமா இருந்து என்ன பண்ணா, ஆயக்காரன் என்ன பண்ணா, மார்பில் அடித்து என்ன பண்ணானா, சோதரம், நான் பாவியாகி என் மேல் கிருபையான்னு சொன்னானா. அவன் மேல ஆண்டவர் கிருபையா இருந்தார். சோதரம். கிட்ட நின்று பேசினா யாரு, நீதிமான் சொல்லக்கூடிய பரிசேயன். அவன் எங்க போயிட்டான், தேவனுக்கு தூரமா போயிட்டான். நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்குவதாக இருக்கணும்னா நம்முடைய எண்ணங்கள் சோதரம் பிறரை அற்பமாய் எண்ணவே கூடாது. சோதரம். நம்முடைய சிந்தனையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரவே கூடாது. சோதரம். சோதரம். நீங்க வேதத்துல நீங்க ஃபுல்லா டோட்டலா நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலும் சரி, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் லாஸ்ட் வரைக்கும் இதுதான். இது உண்மை ஆண்டவர் பார்க்கல. எண்ணங்களை சிந்தனையில எப்படி கரெக்டா தெளிவா சொல்லப்பட்டது. சோதரம். எங்கெங்கே ஒருவர் அந்த இடத்துல தப்பு, அந்த தவறு சொல்லப்படுது, அந்த இடத்த ஆண்டவர் கண்டிக்கிறார். சோதரம். ஆமென். பாதிக்கப்படுறவங்களை ஆண்டவர் தூக்கி விடுறார். சோதரம். மேற்றுடுமையான என்ன பண்ற, சோதரம் அப்படியே
கீழே தள்ளுறார். சோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார். சோத்திரம். ஒடுக்கப்படுகிறவர்களை கர்த்தர், பாருங்க வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம். நாள்தோறும் பார்வோனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒடுக்கப்பட்டார்களாம். நாள்தோறும் ஒடுக்கப்படுறாங்க. ஆனா நாள்தோறும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாளுக்கு நாள் என்ன பண்ணாங்க? பெருகினார்களாம். சோத்திரம். இப்படியே சொல்லிட்டே போகலாம். சோத்திரம். அதனால நாம் இந்த நாளில ஒரு எண்ணம் வச்சுக்கணும். சோத்திரம். இன்னைக்கு நான் ஒடுக்கப்படுறேன், இன்னைக்கு நான் நிந்திக்கப்பட்டிருக்கேன், நான் இன்னைக்கு எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுகிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, சோத்திரம், என் ஆண்டவர் இந்த அற்பமா எண்ணப்பட்டது நல்லது, என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். ஆமென். என்னை மேன்மைப்படுத்த போகிறார். சோத்திரம். என்னை உயர்த்த போகிறார் என்ற என்ன விசுவாசம் இருக்கணும். எது இல்லையோ கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். சோத்திரம். எதனால நான் அவமானப்பட்டிருக்கணும், எதனால நிந்திக்கப்பட்டிருக்கணும், எதனால அற்பமா எண்ணப்பட்டனோ அதே அற்பமா இருந்த என்னை மிக மேன்மைப்படுத்த போகிறார். சோத்திரம். எந்த இடத்துல சொற்பமாக இருந்தனோ அதே சொற்பமாக இருந்த என்னை கனமன போகிறார். சோத்திரம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். சோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்த வைக்க போறார். சோத்திரம். மேன்மைப்படுத்த போகிறார். சோத்திரம். உங்களுடைய காரியத்தில் ஆட சொல்கிற காரியம், எந்த இடத்துல நீங்க அற்பமாய் சொற்பமாய் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறார். சோத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சோத்திரம். இந்த இடத்துல வேதத்தில் இன்னொரு ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். சோத்திரம். அதே மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18:10 வாசிக்கலாம். 18:10 10வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். 10வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். சோத்திரம். அந்த 10வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க தயவு செய்து. 18:10 நீங்க அற்பமா என்னப்படும் உங்க கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். சோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்படும் தேவ தூதர்கள் உங்க கூட இருப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? உங்க கூட இருக்கிறாங்க. சோத்திரம். இந்த 10வது வசனம் சொல்லு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். எந்த நிலையில தன்னுடைய மனநிலையில எண்ணங்கள்ல யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. ஆனா கர்த்தர் உங்களை இதை பார்க்கிறார். சோத்திரம். உங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா, சோத்திரம், அவைகளெல்லாம் காண்கிற அவருடைய சமூகத்துல நம்மளை தரிசிக்கிறார். சோத்திரம். ஒரு சில ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். சோத்திரம். ஆமென். சோத்திரம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆமென். சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கரஹா தாலா பாரபா ஷகாத்ரி கரபரபலபா ரேகதனவ ஷமரபா. ஆமென். ஆமென். சோத்திரம். அரண்மனை வாசல்ல மொர்தெகாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தான். சோத்திரம். ஆமென். ஆமான் மூலமாக எஸ்தருடைய யூத ஜனத்தை அழிக்கும்படி ஒரு அற்பமாய் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். சோத்திரம். அதே சோத்திர அரண்மனை வாசல்ல அற்பமாய் எண்ணப்பட்ட மொர்தெகாயை தேவன் உயர்த்தி வைத்தார். சோத்திரம். அதே யூத ஜனத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், கனமணினார். சோத்திரம். அதே போல இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோத்திரம் ஆண்டவருடைய கரத்தில் தன்னை ஒப்புக் கொடுப்போம், இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே சோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவர், நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேன் ஆண்டவரே, அற்பமும் சொற்பமா இருக்கிற ஆண்டவரே, இந்த அற்பமும் சொற்பமா இருக்கிற என்னை ஆண்டவரே நினைத்தது சொல்லி அந்த ஆயக்காரனை போல தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். தன் மார்பில் அடித்துக் கொண்டு தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். சோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் உறவுகள் மத்தியிலே, என் சொந்தங்கள் மத்தியிலே, என் இனமதங்கள் மத்தியிலே நான் அற்பமாய் இனப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி கேட்போம். என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே யாக்கோபுங்கிற மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவர் விரும்பாத ஒரு மனைவியை
சகோதரியை லேயாளை ஆண்டவர் அற்பமாய் எண்ணினார் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அந்த லேயாளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 6 பிள்ளைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்க. அவன் விரும்பின மனைவியோ மலடியாக இருந்தால் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. அப்பா இந்த நாட்கள்ல கர்த்தாவே என்னை நினைத்தருங்க சொல்லி கேட்போம். என்னை நினைத்தருங்க, என்னையும் நினைத்தருங்கப்பா. கேளுங்க, என்னை நினைத்தருங்க, என்னை நினைத்தருங்கப்பா, என்னை நினைத்தருங்க சொல்லி கேளுங்க. என்னை நினைத்தருங்க, அற்பமா இருக்கிற என்னை நினைத்தருங்கப்பா, என்னை நினைத்தருங்கப்பா. அப்பா பிதாவே என்னை நினைத்தருங்க, என்னை நினைத்தருங்க சுவாமி, என்னை நினைத்தருங்க. அற்பமும் சொற்பமா இருக்கிற என்னை நினைத்தருங்கப்பா. ஹalleluya கதன மரமரமரமா ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, வேலை மற்றும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே அற்பமா எண்ணப்பட்டவர் சொல்லுங்க. அற்பமா எண்ணப்பட்டவன் தாவீது, அற்பமா எண்ணப்பட்டான். தாவீது அற்பமா எண்ணப்பட்டான். தன் வீட்டில் உள்ளவர்கள் மதிக்கல, வீட்டில் உள்ளவனை மதிக்கல, தன்னை குடும்பமே மதிக்கல. ஆனாலும் தேசத்தை ஆளக்கூடிய ராஜா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேகான் தாவீதை நேசித்தார். ஆண்டவரே அவனை நேசிப்பார் யாருமே இல்லை. தாவீதை நேசிப்பார் யாருமே இல்லை. வனாந்தரத்துல காட்டுல ஆடுகளையும் ஆட்டு மந்தைகளையும் மட்டும்தான் அவன் மேய்த்து கொண்டிருந்தான். அவனை நேசிப்பார் அற்றவனாக இருந்தான். அவன் தனித்து போய் இருந்தான், பெருமையாக்கப்பட்டிருந்தான். ஆனா அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய அந்த மேகான் தாவீதை நேசித்தார். ஆமென். அதே போல இந்த நாட்களை நீ நேசிப்பார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள் சொல்லி வெறுக்கப்படுகிற யாவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம். தாவீதை நேசித்த நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். எழுந்து நின்று ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னுடைய எல்லா நிலையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா, எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா, நான்